ஐயா பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்களை துலுக்கர் என்று பல இடங்கள்ல பதிவு செஞ்சுட்டு வராரு. ஏன் துலுக்கர்னு பதிவு செய்யறாரு? ஆப்கானிஸ்தானுக்கு ஓடுங்க, பர்மால இருந்து வந்த அகதிகள் தானே நீங்க. அதே மாதிரி நீங்க நீங்க தமிழர்களே இல்ல, இந்த மண்ணின் மக்களே கிடையாது, திருப்பி அங்கேயே போயிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஐயா பெரியார். அந்த மக்களை பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லிட்டாரு. அந்த மக்களை பார்ப்பனர்களை போலத்தான் இவங்களும் சொல்லிட்டாரு. அந்த மக்களுக்கு இங்க என்ன உரிமைன்னு கேட்டுட்டாரு. இந்த மைனாரிட்டிகளை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்லாம் நீங்க சொன்ன அந்த தலைவர் தான் முஸ்லீம்களின் கூட்டத்துல போய் நின்று முஸ்லீம்களிடையே இருக்கக்கூடிய மூட பழக்கங்களை தைரியமாக எதிர்த்து மீளாது மேடைகள்ல அது மாதிரி பேசின ஒரு லீடரே பார்க்க முடியாது. அவர் மீது கோவப்பட்டாங்கன்னு ஒரு முஸ்லீமே தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. நீங்க போய் நின்றுட்டு ஒரு மேடையை போட்டு வச்சுக்கிட்டு அந்த மேடையிலே இருந்து அவங்க போட்ட கூட்ட மேடையிலே வச்சு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி ஒரு லீடரால பேச முடியுமாங்க? நம்ம பேசுவோமா? எந்த கூட்டத்துக்கு போறோமோ அந்த கூட்டத்தில் அந்த ஆடியன்ஸுடைய மனம் கோணாம எப்படி வெளியே வர்றதுன்னு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இதுதான் நேச்சர். ஆனா அவர் அங்கேயும் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் அவருக்கு எதெல்லாம் முரண்பாடுன்னா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன ஹஜ்ஜுக்கு பயணம் போறீங்க, காசிக்கு போற மாதிரி தானே இருக்கு, ஏன் பெண்களுக்கு புர்கா போடுறீங்க, கோசா முறை, இப்படி அவருக்கு என்னென்னலாம் மாற்று கருத்து இருந்தோ அதெல்லாம் எங்க வச்சிருக்காரு? எங்கேயோ வைக்கல, அந்த மேடையில வச்சிருக்கிறாரு. அதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. விளக்கம் கொடுக்கப்பட்டு கூட ரொம்ப முக்கியமா கூத்தாநல்லூர்ல நினைக்கிறேன், அங்க நடந்த மீளாது மேடையில அவருக்கு கஞ்சி கொடுக்குறாங்க. கஞ்சியை குடிக்கிறார். அவர் இந்த தாடி மீசை எல்லாம் சேர்ந்து தானே தொங்கும். இந்த குடிக்கிற அந்த கஞ்சியெல்லாம் இந்த மீசையிலெல்லாம் ஒட்டியிருக்கு. பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு தான் நபிகள் நாயகம் மீசையை நறுக்குங்கள் தாடியை வளருங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மயிர் விஷயத்த கூட நபிகள் நாயகம் விட்டு வைக்கலையா? இப்படியே பேசியிருக்காரு. இப்போ அந்த ஒவ்வொரு நொடியிலையும் அவர் எப்படி வெளிப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு சொல்லப்பட்ட விளக்கங்களை எப்படி ஏற்றிருக்கிறாரு, பின்னால் கருத்துக்களை மாற்றிருக்காரு, முழுமையான ஒரு வரலாறு. அந்த வரலாறுல போய் நீங்க துண்டு துண்டா தலையும் இல்லாம வால் இல்லாம நடுவுல வெட்டி எடுத்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னா அது தப்பானது, அது அவதூறானது, அது பிழையானது. வரலாறு அப்படி பார்க்கக்கூடாது. வரலாறை முழுமையா பாருங்க. அப்படி பார்த்தா தான் அந்த வரலாற்றினுடைய உண்மையான தன்மை நமக்கு விளங்கும்.